இருக்கின்றோம். இப்பொழுது அந்த நம்முடைய சிறுமியர்கள் இணைந்து ஒரு நடனம் ஆடி விருந்தினரையும் நம்மையும் அப்படிங்களா ஒரே கொண்டுதான் நடனம் ஆடி மகிழ்ந்தார். வருகவே வருகவே வணங்கி பாடுகிறேன். வருகவே வருகவே வணங்கி பாடுகிறேன். அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். வருகவே வருகவே வணங்கி பாடுகிறேன். வருகவே வருகவே வணங்கி பாடுகிறேன். வருகவே வேதகு ஆயர் ஜீவானந்தம் அமல்நாதன் அவர்கள் சிறப்பான வகையில் நம்முடைய மறை மாவட்டத்தை வழிநடத்தி வருகிறார். இன்று திருச்சபை ராயப்பரின் தலைமை பீடம் அப்படின்னு சொல்லி ஒரு விழா கொண்டாடுது. இயேசுடைய அதிகாரத்தை ராயப்பர் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ மக்களை வழிநடத்தினார். அதே தலைமை பொறுப்பிலிருந்து நம்முடைய மறை மாவட்டத்தை புதிதாக தனது பணியை ஆரம்பித்து சிறப்பாக செயலாற்றி வருகிறார் நம்முடைய பாசமிகு ஆயர் மேதகு ஜீவானந்தம் அமல்நாதன் அவர்கள். எனவே இப்பொழுது நம்முடைய ஆயர் அவர்கள் நம்மிடையே வாழ்த்துறை வழங்குவார். எனது பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய மேனாள் ஆயர் கருத்துரைசாமி அவர்களே, இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக இதுவரை புரிந்திருக்கிற மிஸ்டர் ஸ்ரீ சுலேகா and சன் டேவிட் மற்றும் நமது பாசத்துக்குரிய தந்தை எம்எஸ் செல்வராஜ், பங்கு தந்தை அவர்கள், தலைமை ஆசிரியர் தந்தை ஜெயராஜ் அவர்கள், மணி மைந்தர்கள் மற்றும் ஊர் பெரியவர்கள், 60 வயது முதல் 5 வரை உள்ள அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சியோடு ஒரு ஊரின் மக்கள் இருக்க இவ்வளவு சந்தோஷம் இருப்பதற்கு காரணம் இந்த ஆலயம் அழகாக
எழுப்பப்பட்டிருப்பதுதான். அதற்கு உழைத்தவர்கள், நன்கொடை வழங்கியவர்கள் ஏராளமான பேர். இங்கே அவர்கள் பெயரெல்லாம் பட்டியலிடப்பட்டிருக்கிறது, இங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஊரை சேர்ந்தவர்கள், அருகாமையில் உள்ளவர்கள் நிறைய நன்கொடைகளை சுவைக்கின், ரேஜஸ், சேவியர், செல்வராயர், ஜெயராஜ், இப்பொழுது உள்ள பாசமிகு தந்தை அமலதாஸ், இவர்கள் அனைவரும் சிறப்பான பணியாற்றி இருக்கிறார்கள். அவரோடு இணைந்து ஊர் மக்களாகிய நீங்களும் பெரும் உதவி புரிந்திருக்கிறீர்கள். இது எல்லோருடைய முயற்சியாலும் இந்த ஆலயம் உண்மையிலேயே சொல்லுகிறேன் மிக அழகாக ஒரு பங்கு ஆலயம் போல் தோன்றுகிறது. ஆகவே இந்த மாபெரும் நிகழ்வுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அதிலும் குறிப்பாக நம்முடைய புனித அந்தோனியாருக்கு நன்றி சொல்லுவோம். ஏனெனில் இந்த வேலை ஆரம்பிக்கப்பட்டு 5 வருடங்களுக்கு மேலாகிறது நினைக்கிறேன். நீங்களும் நம்பிக்கையை கைவிடவில்லை, அந்த பங்கு தந்தையரும் நம்பிக்கையை கைவிடவில்லை. ஆகவே நம்முடைய நம்பிக்கையுடைய விளைவு இந்த ஆலயம். ஆகவே இறைவனுக்கு நன்றி கூறுவோம். உங்கள் அனைவரையும் மனதார உளமாற பாராட்டுகின்றேன். நாம் இந்த ஆலயம் கட்டியிருப்பது, எழுப்பி இருப்பது மட்டும் பெரிதல்ல, இனிமேல் இந்த ஆலயத்தை எவ்வாறு பராமரிக்கப் போகிறோம், இங்கு எவ்வாறு எல்லோரும் இணைந்து இறைவனை வழிபட போகிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியம். ஆலயம் கட்டுவதோடு நமக்கு எல்லாம் முடிந்துவிட போவதில்லை. ஆகவே இங்கு எப்பொழுதெல்லாம் வழிபாடு நடக்கிறதோ அப்பொழுதெல்லாம் எல்லோரும் இணைந்து வர வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் இங்கே சபை வழிபாடு நடக்க வேண்டும். அதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஊர் இன்னும் மேன்மேலும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே மீண்டும் ஒரு முறை இந்த நல்ல நேரத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்து இறைவனுடைய அருளை உங்கள் அனைவர் மீதும் வேண்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருட்தந்தை எம்.எஸ். செல்வராஜ் அடிகளார் யார் தெரியுமா? தெரியுதானே எல்லாத்துக்கும்? ஏனென்றால் பங்கு தந்தையாக நான் வருவதற்கு முன்பாகவே அவரை நிறைய பேருக்கு தெரியும். காரணம் இந்த ஆலயம்தான். அந்த ஒரு வகையிலே, சிறப்பான வகையிலே நமக்கு எல்லா வகையிலும் இருந்து உதவி செய்து இந்த ஆலயம் முடிக்க உதவிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அந்த ஒரு நன்றியை வெளிப்படுத்தும் வகையில் தான் நம்முடைய சிறப்பு விருந்தினரான வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கின்ற நம்முடைய பாசமிகு சீசர் ஏ. சுலேட்டா, அவருடைய மகன் டேவிட் ஏ. சுலேட்டா அவர்களை அவர்கள் குடும்பத்தின் சார்பாக அனுப்பியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டிருக்கின்றார். பிரியமான அன்புள்ளங்களே, நம்முடைய அருட்தந்தை எம்.எஸ். செல்வராஜ் அவர்கள் மிஷன் டைரக்டர் மறைமறுப்பு பணிக்காக வெவ்வேறு நாடுகள் சென்று உதவி பெறுகின்ற தந்தையாக பல வருடங்களாக பணியாற்றி வருகின்றார். அந்த ஒரு வகையிலே தான் நம்முடைய ஆலயமும் அவர் வழியாக இந்த முடிவை பெற்றிருக்கிறது. ஆரம்பித்தது பலர், உதவி செய்தது பலர். முடிவு அப்படிங்கிற பொழுது எளிதான காரியம் இல்லை, முடிக்கிறது தான் கஷ்டம். அதை சிறப்பான வகையிலே முடித்திருக்கின்றார். இப்பொழுது நம்முடைய பாசமிகு அருட்தந்தை எம்.எஸ். செல்வராஜ் அடிகளார் அவர்களை நம்மிடையே சில வார்த்தைகள் பேசும்படி கைகளை தட்டி அவரை வரவேற்பார். பேரருள் திரு நமது மறை மாவட்ட ஆயர் வேதர் ஜீவானந்தன் ஆயர் அவர்களே, நமது முன்னாள் ஆயர் அவர்களே, இருக்கின்ற குருக்களை பகிர்ந்து சிறப்பான முறையில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற தந்தை அமர்ராஜ், உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெயராஜ் மற்றும் தந்தை, இன்னும் சிறப்பாக ஆய்வுகள் எல்லாம் மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் அவர்களுக்கு ஒரு மந்திரம் இருக்கிறது, தந்திரம் இருக்கிறது, அல்லது வழி இருக்கிறது, சிறந்தான வழி. அவர்தான் செயலர் அவர்கள். ஆக அவர் அனைவரும் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் மேலாம் நன்றி சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வணங்குகிறேன். இந்த ஊர் பெரியவர்களிடமிருந்து அந்த ஒற்றுமையை பாராட்டுகின்றேன். அவர்களோடு கூட நீங்கள் அனைத்து காரியங்களும் ஒத்துழைப்பதை கண்டு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இல்லை, உங்களுடைய ஒத்துழைப்பு தான் இதை இத்தனை சாதிச்சது என்று சொன்னால் அதான் உண்மை. அந்த மக்களே, இந்த நேரத்தில் உங்களிடம் நான் பல காரியங்கள் பேச முடியாவிட்டாலும் ஓரிரு முக்கியமான காரியங்களை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். நமது மறை மாவட்டம் மிக மிக சிறந்த முறையிலே ஆண்டுகளிலும்
மற்ற கல்வி, பொருளாதாரம், சமூக வளர்ச்சி, மக்களுடைய வளர்ச்சி இதில் முனைப்பாக இருக்கிறது என்று சொன்னால் ஆயர் பெருந்தகையுடைய முயற்சி தான். முன்னாள் ஆயர் நமது ஆயர் பாசமி ஆயர் அவருடைய முயற்சி தான். அவர்கள் அனுமதி இல்லாமல், அவருடைய ஊக்குதல் இல்லாமல் எதுவும் நடைபெற முடியாது. ஒரு வீட்டில் அப்பா ஓகே பண்ணாங்க, அது எல்லாமே நல்லா உற்சாகப்படுத்தினாங்க. அது போல தான் நமக்கு மறை மாவட்டத்துக்கு தந்தையாக இருக்கிறார்கள். ஏற்கனவே அனைத்து பேராலும் நான் எதையாவது சாதிச்சிருக்கிறேன்னு சொன்னால் அது கொடுக்குற உற்சாகம் தான். ஆக உங்கள் அனைத்து பேராலும் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகின்றேன். நமது ஆயர், முன்னாள் ஆயர் அவர்கள் கிடைத்தது நன்றி சொல்கிறேன். இப்போது இந்த கொஞ்ச நேரத்தில் வருகிறவர்களுக்காக ஆங்கில பேசல மன்னித்துக் கொள்ளுங்கள். நமது ஆய்வு பெருந்தகர்களுக்கு அவர்கள் கொடுக்கின்ற அத்தனை உற்சாகத்திற்கும் ஊக்கத்திற்கும் நன்றியாக அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து வருகிறது. அனைவரும் கைகளை கட்டி நம்முடைய வாழ்த்து தெரிவித்தோம். நம்முடைய பொன்னாடையானது அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து அவர்களோடு இருக்கின்ற அன்பு சகோதரர் அவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து நம்முடைய மரியாதையும் வரவேற்பையும் செலுத்துகின்றோம். தேங்க்யூ ஃபார் Okay. Father? Okay. And David Zuleika, we are immensely thankful to you, not only for your very, very generous gift you gave to build a church in one of the missions of our diocese, but also for your physical presence today. That gives us that incarnational dimension. We know that God loves us, but He sent His Son to be among us, to visit us, to encourage us. So the physical presence of Jesus on earth was more consoling than music. That's why St. Paul said, Jesus is the visible icon, image of the invisible Father. So you are continuing that vision of Christ today. And I want to underline that, underscore it, saying, and again, you know, Jesus said, I'd like to quote two important sayings of Jesus and relate to you how meaningful it is in your life. I know you and your family, you and Margarita, are so spiritual. You are there attending Mass daily. Your wife is the lifeblood of the parish. I visited, I could see that. The day after I preached in the church about the various beings of a diocese, your wife Margarita approached me and said, Father, you spoke about the need of chaplains in the missions. My husband and I would be happy to sponsor one. We invited me home, gave a great dinner, and all that was a long, long way to help us scale over any amount of challenges we will face in the missions. The bishop and all the priests are aware of the tremendous challenges we face in this country, particularly last decade or so. I told you why. In spite of all that, we are able to breathe happily and survive because of the inspiration and the support we give, from the United States at large, and particularly from the individuals like you. And I hope my diocese, the former bishop, the present bishop, and all the clergy, the religious and the faithful, are
immensely indebted to you. If ever you get a chance to meet your bishop, I know your diocese is vacant now. The bishop has promoted as Archbishop at Boston. But your wife and you have a great influence on the diocese. Please convey our diocese to Father Francesco, who is the bishop director, and also Vicar General. Now, I'd like to say just 2 words. Jesus said, if you give a glass of water to the least disciple of mine, you will not lose the reward. And one could be rewarded with eternal life for a glass of water. Can you imagine how much more God is going to reward in heaven for giving us a chapel? A chapel that is the entrance to heaven. A chapel that brings God's blessings to people and bring healing for spiritual, physical, and emotional. And also give them the direction for their life. You can see this chapel is the identity card of my community. And this is very important. And bishops are aware there are 620 bishops in the diocese. And whenever bishop goes there, at least 200 missions do not have a chapel. You will wonder how they survive without a chapel. The previous chapel was all broken up. It is not worth calling a chapel. And the need is big. And secondly, before Jesus was heavenly said to the disciples, apostles, go out to all the nations and preach the good news to all the nations, you know. And that's what they're doing today. They not only gave the mission, but you are going to do so much about you. I know I don't want to be too elaborate. The last 2-3 days, what a struggle he had to reach here. And yet you made it. And then the first place you visited is the shrine of St. Thomas. And you were there capturing all the pictures there. And you know, you were following the footsteps of St. Thomas, who, with no doubt for convenience, by sailboats and other words, he was able to reach us, brought the faith to us. And you are here to confirm that faith and spread that faith. And in fact, your visit here is a missionary undertake a journey. So I'd like to thank you for profusely, and may the good Lord, through the intercession of St. Anthony, the patron of this church, and prayers of my people and the diocese, bless you and your family, your children's family, your parents, your wife's parents, all those are depicted here. Please convey to them that assure them the prayers of this community whenever they join here for prayer. And as I told you, this house of prayer is not exclusively for prayer alone. It is a kind of a multi-purpose hall. People gather here, children gather here for evening, 2 hours of study. The youth, they don't have facilities, saw their houses, the condition, the women come here for various self-help group, and the pious associations like Legion of Mary, Solidarity, which is Nepal, they all gather here. This is a kind of a parish hall for them. So this serves multi-purpose, and we have been so instrumental in that. And I know we are already built a church in the Dominican Republic, and we go on reaching out to the world. On behalf of all the people here, I'd like to convey our deep gratitude and give you these few pieces of artifacts as a souvenir to take home. ரெண்டு பேரும் கையெழுத்து வரும் ஓப்பன் One is here, the other one is there. Please, please.
ஃபாதர் இங்கே பார்த்து கொடுங்க சார். ஃபாதர் 2 பேரும் பார்த்து கொடுங்க. ஃபாதர் அதுக்கப்புறம் இறைவன் நமக்கு நிச்சயம் சிறப்பான உணவளிப்பார். கொஞ்சம் பொறுத்து கடைசியாக நம்முடைய ஊர் பெரியவர்கள் வந்திருக்கின்ற அனைவருக்கும் தனது பாராட்டை தெரிவிக்க ஆசைப்படுகிறார்கள். பொன்னாடை அணிவித்து ஒரு சொன்னார். அதுக்கப்புறம் உடனடியாக வருகை பாடம் அவர் திருப்பலிதான். சரிங்களா? எனவே நம்முடைய யாரும் இருக்காங்க, ஆயர்கள், நன்கொடையாளர்கள், ஆயருடைய செயலர் வந்திருக்கிறார். அதுக்கப்புறம் மணியின் மைந்தர் வந்திருக்கிறார். தலைமை ஆசிரியர் தந்தை வந்திருக்கிறார். அடுத்ததாக நம்முடைய முன்னாள் கவுன்சிலர் ஐயா, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா, எல்லாம் சிறப்பான உறவுகளாக வந்திருக்கிறாங்க. இன்னும் உதவியா நிறைய பேர் இருக்கிறாங்க. சில பேர் வர முடியாத சூழல். எனவே நம்முடைய ஐயர் சுவாமி ஐயா இருக்காங்க, அவங்க வரல. அனைவருக்கும் நல்ல வேகமா கட்டை தட்டி நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள், சிந்தனை தெரிவித்தும் ஊர் பெரியவர்கள் பொழுது கொண்டாட எடுத்து மகிழ்வார்கள். வரிசை போட்டுங்க, வரிசை போட்டு அருட்தந்தை கஸ்பார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அருட்தந்தை ஆயரின் செயலர் அவருக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அருட்தந்தை மண்ணின் மையம் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. சோழ போகாதீங்க. அடுத்ததாக நம்முடைய பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறோம். அவருடைய உதவிக்கு, ஒத்தாசைக்கு நன்றி. அடுத்ததாக முன்னாள் கவுன்சிலர் ஐயா வந்திருக்கிறார்கள். அவருடைய பேருதவியை நின்று பார்த்து நம்முடைய நன்றிகளை இந்த பொன்னாடை வழியாக செலுத்தி மகிழ்கின்றோம். மீண்டுமாக இந்த வந்திருந்த அனைவருக்கும் நன்றிகள். உடனடியாக திருப்பதி நடைபெறுகிறது. செல்வராஜ் அவர்கள் அவர்களுக்கு நம்முடைய ராமகிருஷ்ண சார் வந்து பொன்னாடை வைத்து நம்முடைய நன்றி தெரிவிக்கிறார். நல்ல வேகமா. தேங்க்யூ ஃபாதர். மக்கள் அனைவரும் ஆலயத்தில் உள்ளே செல்லும்படி உங்களை கொடுக்கின்றது. முதல் முகம் ஒளியேற்று என் ஊர் எங்கும் வளமே. Link of a remarkable journey together, filled with excitement, happiness. ஃபாதர் இந்த பக்கம். ஃபாதர் கொஞ்சம் ஃபாதர் ஒரு ஃபோட்டோ. ஃபாதர் என் ஊரில் ஞானம் மேலோங்க வேண்டி நான் பாராட்டி அந்த ஒற்றுமையை ஆண்டவராமே அன்புடைய மனமாக வளர்த்தெடுக்க வேண்டும். பல பெரும் மனசுள்ள தலைவர்கள், ராபர்ட் போன்ற பெருந்தலைவர்கள் உங்களை ஒருங்கிணைந்திருக்கிறார்கள். மத்தியில் எவ்வளவோ இருக்கலாம், அத்தனையும் அவர் தாண்டி உருவாகி கொண்டு எங்களிடம் சொல்லாமல் பெருமளவு செய்திருக்கிறார். எனவே உங்களுக்கெல்லாம் இன்னும் இந்த வெற்றிக்கு அது அடிப்படையான காரணம் உடைய பங்கு தேவை. நேரம் தந்தை பிரான்சிஸ் அமல்தாஸ் அவர்கள் இத்தகைய தந்தைகள் எப்படி ஆசிரமாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய முடியும் என்பதை நான் சொல்லிக்கொண்டு இவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். அந்தோனியாவுடைய அடிச்சுவடியிலே நாம் நடக்க முயல்வோம். அதற்கு அருள் வேண்டி பரிசுத்த ஆவிட திருப்பதியிலே மன்றாடுவோம்.
நாளிலே இப்பொழுது நம்முடைய இந்த புதிய ஆலயத்தை ஆயரவர்கள் புனிதம் செய்ய போகிறார். இந்த நாளிலே நாம் பரிபூரண பலனை பெறப்போகிறோம். எனவே இந்த திருநிகழ்வில் அமைதி காத்து பக்தியோடு இந்நிகழ்வில் கலந்து கொள்வோம். விதமாக அன்பு செய்கின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களை மன்னிக்கின்ற கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இந்த ஏழ்மை ஆலயத்தை எங்களுக்கு பரிசா வழங்குகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கமாயிட்டு நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இப்போது ஆயரவர்கள் நமது ஆலயத்தை தூய்மைப்படுத்த தேவையான தண்ணீரை ஆசீர்வதிக்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த புதிய ஆலயத்தை புனிதப்படுத்தும் நிகழ்வில் கலந்து கொள்ள நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக கூடியிருக்கின்றோம். நல்ல நேரத்தில் நம் மீது தெளிக்கப்படவும் இந்த ஆலயத்தை புனிதப்படுத்தவும் தேவையான தண்ணீரை இறைவன் ஆசீர்வதிக்க மன்றாடவும். புனிதம் செய்யப்பட்ட இறைவா, எங்கள் மீதும் இந்த ஆலயத்தின் மீதும் தெளிக்கப்படும் இத்தண்ணீர் எங்களை தூய ஆவியாரின் ஆலயங்களாக மாற்றுவதாக. இந்த ஆலயம் எங்கள் எல்லாருடைய மனமாற்றத்திற்கும் நல்வாழ்விற்கும் ஒரு உந்து சக்தியாக திகழ்வதாக. இவ்வாலயத்தில் பக்தி சிறப்புடன் கொண்டாடப்படும் திருச்சடங்குகளில் பங்கு கொள்கிற நாங்களும் எங்கள் சகோதர அனைவரும் இவ்வுலக வாழ்விற்கும் மறு உலக வாழ்விற்கும் தேவையான வரங்களை பெற்று வாழ நீர் இத்தண்ணீரை ஆசிர்வதிப்பீராக. உங்கள் தூய ஆவியாரை இத்தண்ணீர் மீது இறங்கி வர செய்வீராக. உப்பு கடந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற செய்திடுவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உண்மை கொண்டாடுகின்றோம். இறைவா, இக்கோயிலில் இருக்கும் திருச்சிலுவை, பீடம், திருப்பலிக்கு பயன்படுத்தப்படும் பாத்திரங்கள், உடைகள், திருச்சுருவங்கள், சிலுவை பாத படங்கள் அனைத்தையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியர்களும் இவற்றை பயன்படுத்தும் அனைவரும் உமது அருளை பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை கொண்டாடுகின்றோம். இரக்கம்